இப்போ ஜிடிபின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஜிடிபி கால்குலேட் பண்ணணும்னா, இந்தியாவோட மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியன் ஜியாகிரஃபிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளோட வேல்யூ, அதுதான் ஜிடிபியோட டெஃபினேஷன். ஹவர் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, தனி மனிதர்களாக இந்த ஜியாகிரஃபியில் எல்லோரும் கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்ஸ், நம்ம வாங்குகிற பொருள், யூஸ் பண்ணுற பொருள், நம்ம கன்சியூம் பண்ண சர்வீசஸ். இப்போ முடி வெட்ட போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், வெளியே டூர் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் சர்வீசஸ். இந்த மாதிரி தனி மனுஷங்களாம் சேர்ந்து கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய சர்வீசஸ்லாம் நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்டே கம்பெனிஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எசென்ஷியலி அது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம சாதாரணமாக பண்ணுற செலவு வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ கவர்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், எல்லோரும் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட சம். கடைசியாக வந்து நம்ம நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இந்த வேல்யூ. இது எல்லாமே என்னென்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் பொருள் ப்ளஸ் சர்வீசஸோட வேல்யூ. இதுதான் ஜிடிபியோட டெஃபினேஷன்.